கைஸ், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரும்பாலான ஏரியாவில் வந்து தென்னை விவசாயம் பண்ணுறாங்க. ஏன் இந்தியா தான் வந்து உலகத்திலே வந்துட்டு தென்னை விவசாயத்தில் ஒரு முன்னோடியான நாடு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தம் 2.08 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு வந்துட்டு விவசாய நிலம் இருக்குது. அந்த விவசாய நிலத்தில் ஃபுல்லாக வந்து தென்னை தான் பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனுவலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு 25,956 மில்லியன் நட்ஸ் அளவுக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்து தென்னை ப்ரொடியூஸ் பண்ணி டொமஸ்டிக்காகவும் எக்ஸ்போர்ட்டாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தம் ஆனுவலாக ப்ரொடக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஹெக்டருக்கு வந்து 10,505 நட்ஸ் அளவுக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் வந்து அதிகமாக தென்னை விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா, தென்னை விவசாயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேரும் வந்து நம்ம மரத்துக்கு தர தேவையில்லை. ஒரு வருடத்திற்கே 2-3 வாட்டி வந்து அது வந்து பராமரித்தாலே போதும். நம்ம அதிகமாக வந்து எந்த ஒரு பராமரிப்பு வேலையும் நமக்கு தென்னையில் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து லேபர் ஷார்ட்டேஜ் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வந்துட்டு வந்து காய்கறி பயிர் போட்டிருந்தவங்க எல்லாருமே வந்து தென்னைக்கு மாற ஆரம்பித்த காரணம் பார்த்திங்கன்னா வந்துட்டு லேபர் யாருமே வரதில்லை. அதேமாதிரி வந்து வரக்கூடிய கூலி ஆட்கள் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து கேட்குறனாலையும் வந்துட்டு அனைவரும் பார்த்திங்கன்னா வந்து தென்னை விவசாயத்துக்கோ இல்லை வந்து வாழை விவசாயத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அன்னூர் சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு வாழை மற்றும் தென்னை மட்டும்தான் இங்கே அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்திங்கன்னா வந்து விவசாயி தனபால் அவர்களோட தோட்டத்தில் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தம் 15 ஏக்கர் அவர் வந்து தென்னை விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. மொத்தம் வந்து 2 வெரைட்டி போட்டிருக்காரு. ஒன்று வந்து நாட்டு ரகம் போட்டிருக்காரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து கோகனட் ரிசர்ச் சென்டர் ஆலியார்லேருந்து கொடுக்கப்பட்ட குட்டை நெட்டை ரகம் வந்து இங்கே அதிகமாக போட்டிருக்காரு. மொத்தம் 600 மரங்கள் அவர் நட்டிருக்காரு. இந்த வெரைட்டி அவர் நடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹையர் ஈல்டு அவர் கொடுக்குது. அதே மாதிரி வந்து ஹைட்டும் கம்மி தான். இந்த கோகனட் பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இடத்துல க்ரோ பண்ணுறாங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 27லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்துட்டு கிளைமேட் இருக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே எல்லா சாயில்ஸ்லேயும் வந்து கோகனட் க்ரோ ஆகுது. அலுவியல் சாயில், லேட்ரல் சாயில், சாண்டி லோம் சாயில், கோஸ்டல் ஏரியாஸ்லேயும் வந்து அதிகமாக வந்து இந்த கோகனட் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு pH வந்து 5 to 7 இருக்கணும். pH 5 to 7 இருந்துச்சுன்னா வந்து கோகனட் வந்து நல்லபடியாகவே க்ரோ ஆகும். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் கோகனட் இருக்குது. ஒன்று வந்து டால் வெரைட்டி, இன்னொன்று வந்து ட்ராப் வெரைட்டி, இன்னொன்று ஹைப்ரிட் வெரைட்டி. டால் பார்த்திங்கன்னா வந்துட்டு 15 to 18 மீட்டர் வரைக்கும் அது ஹைட்டாக இருக்கும். 7 இயர்ஸில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அதோடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா வந்துட்டு 60லேருந்து 80 வருஷம் தான் அதோடைய வாழ்நாள். இதே ட்ராப் வெரைட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு 5லேருந்து 7 மீட்டர் தான் வளரும். ஒரு 3 to 4 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். அதோடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா வந்து 50 வருஷம் தான். இதே ஹைப்ரிட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹையர் ஈல்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற ஃபீல்ட்லையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு குட்டை நெட்டை ஹைப்ரிட் தான் போட்டிருக்காங்க. அதாவது வந்து டால் வெரைட்டியும் ட்ராப் வெரைட்டியும் கிராஸ் பண்ணால் தான் வந்து இந்த குட்டை நெட்டை வெரைட்டி இங்கே வந்து அதிகமாக அதை க்ரோ பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இங்கே இது க்ரோ பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மரத்துக்கு வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு தடவை வந்து 20லேருந்து 25 காய் காமிக்குது. ஒரு வருடத்திற்கு 6 வாட்டி அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு சுமார் 120 காய் அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு ஈல்டு கிடைக்கிது. அதனால தான் இந்த காய் போட்டிருக்காங்க. இந்த குட்டை நெட்டை மரங்களை நர்சரியில் எப்படி க்ரோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தென்னை மரத்தில் வந்து நர்சரி மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் நர்சரியில் வந்து தென்னை மரத்தை நம்ம எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நர்சரியில் வந்துட்டு ஃபஸ்ட் நமக்கு முக்கியமானது வந்து நர்சரியில் வந்து ஏரியா வந்து செலக்ட் பண்ணுறது தான் நண்பர்களே. இப்போ நர்சரியில் ஏரியா வந்து எப்படி இருக்கணும்னா, தென்னை மரத்தில் நர்சரி வந்துட்டு அங்கே வந்து நல்லா வெல் ட்ரைன்டாக இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய சாயில் வந்து லைட் டெக்ஸ்டைல் சாயிலாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தென்னை மரத்தில் வந்து ஏரியாவை பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி தென்னை மரத்தில் அந்த நர்சரி மேனேஜ்மெண்ட் வந்து வைக்கக்கூடிய நர்சரி வந்து ஷேடு வந்து கொஞ்சம் கம்மியாக பார்ஷியலி ஷேடட் பிளேஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து தாய் மரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது எந்த மரத்துலேருந்து நம்ம அந்த காய்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த மதர் பிளான்ட்டில் நம்ம இப்போ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த மதர் பிளான்ட்டோட கிரித்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும் நண்பர்களே. கிரித்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். அப்புறம் மேலே வந்து அந்த ஓலைகள், தென்னை ஓலைகள் வந்து 30 ஓலைகள் வந்து நல்லா விரிந்து இருக்கணும். அதுக்கப்புறம் கோலைகள், அதாவது பஞ்சஸ், அந்த பஞ்சஸ் வந்து 12லேருந்து 15 பஞ்சஸ் இருக்கிற மாதிரி மரத்தை செலக்ட் பண்ணணும். இப்போ அந்த மதர் பிளான்ட் வந்து டார்க் வெரைட்டியாக இருந்ததுன்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த காய்களை செலக்ட் பண்ணலாம். அப்படி அந்த வெரைட்டி வந்து இப்போ ஒரு டால் வெரைட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 20 வருஷத்துக்கு அப்புறமா அந்த காய்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நர்சரிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நர்சரியில் அந்த மதர் பிளான்ட் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த நர்சரி பிரெட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே வாங்க.
இப்போ வந்து நர்சரியில் வந்து அந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.75 மீட்டர்ஸ் வந்து வித்து இருக்கணும். லென்த் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லென்த் வந்து வச்சுக்கலாம். இப்போ அந்த 1.5 மீட்டர் லென்த்தில் வந்து அந்த நட்ஸோட ஸ்பேசிங் வந்து 30 சென்டிமீட்டர், அதே மாதிரி அந்த பெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரோஸோட ஸ்பேசிங் வந்து 30 சென்டிமீட்டர் நண்பர்களே. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அந்த நட்டை வந்து அந்த உள்ளே வந்து அந்த புதைக்கிறோம் அப்படின்னா அதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 சென்டிமீட்டர் டெப்த் விட்டு அந்த நட்ஸை வந்து உள்ளே வைக்கணும் நண்பர்களே. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மரத்துலேருந்து அந்த பறித்த காயை அப்படியே கொண்டு போய் நம்ம வந்து நர்சரியில் வந்து போடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயை வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம வந்து காய வைக்கணும். அப்படி பண்ணால் தான் நம்மளோட ஈல்டு வந்து மரங்களில் வந்து நல்ல ஈல்டு வந்து கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த மரத்துலேருந்து மரத்துலேருந்து பறித்த காய்களை வந்து எடுத்து கொண்டு போய் மணலில் வச்சு ஒரு 60 டேஸ் வந்து காய வைக்கணும் நண்பர்களே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது அந்த நர்சரியில் வந்து நம்ம கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்னா 2 நாளைக்கு ஒரு டைம் நம்ம நர்சரியில் வந்து தண்ணி விட்டால் போதும். இப்போ நர்சரியில் நம்ம அந்த காய்களை வந்து புதைச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து கரையான் தொல்லை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மணல் அதை கூட வந்து குளோர்பைரிஃபாஸ் மிக்ஸ் பண்ணி அங்கே அந்த தென்னையை அந்த காய்கள் நட்ட இடத்துல வந்து போகிறது மூலிமா அந்த கரையான் தொல்லையை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே நர்சரி ப்ராக்டிசஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட் சீட்லிங்கை வந்து எப்படி செலக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். குட் குவாலிட்டி சீட்லிங்ஸை எப்படி செலக்ட் பண்ணலான்னா, அந்த சீட்லிங்கில் வந்து 6 to 12 லீவ்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த சீட்லிங்கோட ஏஜ் வந்து 9 to 12 months வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சீட்லிங்கில் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸோட அந்த தடிமன் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 சென்டிமீட்டர் அளவு இருக்கணும். இதுதான் வந்து ஒரு குட் குவாலிட்டி சீட்லிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நண்பர்களே. Bloody sweet, 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 bloody sweet.